அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். உழைப்புக்கு எதிரான போர் முழு அளவில் தொடரும். ஐநாவில் ஜனாதிபதி அனுர குருதி பலஸ்தீன மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறும் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தி. ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்தை ஆதரித்த அனுர தமிழர் பற்றி பேசாதது ஏன்? ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் சிறித்துங்க ஜெயசூரிய. தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவேந்தலின் இறுதி நாள் இன்று தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்க ஏற்பாடு. போதைப் பொருட்கள் மீட்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஏன் வாய் திறப்பதில்லை? கேபிள் கால் அருந்து விழுந்ததில் 7 பௌத்த பிக்குகள் உயிரிழப்பு, 6 பிக்குகள் படுகாயம். மெல் சிறிபுரவில் சம்பவம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முழு அளவில் போராடப் போவதாகவும் வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவற்றில் அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை ஐநாவில் கோடிட்டு காட்டியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பல மில்லியன் பலஸ்தீன மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியுள்ளார். ஒருவரின் சொந்த அதிகாரத்தை மேம்படுத்துவதற்காக மற்றவர்களுக்கு வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்று நீரோக்கில் இடம்பெறும் ஐநா பொதுசபை அமர்வில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் சபையில் பலஸ்தீனத்தை ஆதரித்த அனுர தமிழர் பற்றி பேசாதது ஏன்? ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் சிறித்துங்க ஜெயசூரிய. ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்தை ஆதரித்து கருத்து கூறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இலங்கை தமிழ் மக்களின் தொடர்பில் ஒருபோதும் அலட்டி கொள்ள மாட்டார். ஏனெனில் அவர் ஒரு இனவாத குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர். தற்போது அனுர அரசும் முன்னைய அரசுக்கு நிகரான அரசுதான் என்பதை நிரூபித்து வருகின்றது. தேர்தல் மேடைகளில் கூறியவற்றை மறந்து மக்களை திசை திருப்பி தங்களின் ஆட்சியை கொண்டு செல்லவே பாடுபடுகின்றது என ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் சிறித்துங்க ஜெயசூரிய கூறியுள்ளார். தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவேந்தலின் இறுதி நாள் இன்று தமிழக தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்க ஏற்பாடு. இந்திய அரசிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உன்னத லட்சியத்துக்காக 12 தினங்கள் நீராகாரம் கூடையின்றி அகிம்சை வழியில் உண்ணாவிரதமிருந்து நீத்த தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நினைவு நாளின் பிரதான நிகழ்வு இன்று நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மீட்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஏன் வாய் திறப்பதில்லை? மற்றைய விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சி தலைவர்கள் நாட்டில் மீட்கப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்படாமல் இருப்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவுவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்பல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கேபிள் கார் அருந்து விழுந்ததில் 7 பௌத்த பிக்குகள் உயிரிழப்பு, 6 பிக்குகள் படுகாயம். மெல் சிறிபுரவில் சம்பவம். மெல் சிறிபுர பன்சியகம பகுதியில் உள்ள உயன ஆரண்ய சேனாதத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றி செல்லும் கேபிள் கார் அருந்து விழுந்த விபத்தில் வெளிநாட்டுகளைச் சேர்ந்த 3 பிக்குகள் உட்பட 7 பிக்குகள் உயிரிழந்த அதேவேளை 6 பிக்குகள் படுகாயமடைந்த நிலையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சித்தப்பா இப்ப நீ செத்தப்பா. இறுதி செய்தி. சிறுமி பாலியல் துஷ்பிரயோக வழக்கு. சித்தப்பாவுக்கு 9 ஆண்டு சிறை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2007ஆம் ஆண்டு 7 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவரது சித்தப்பாவுக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஜே பிரபாகரன் இன்று கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். குற்றவாளிக்கு முதல் குற்றச்சாட்டுக்கு 2 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், 2வது குற்றச்சாட்டுக்கு 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளன. 2007இல் சிறுமியின் தந்தையான சகோதரனான அப்போது 32 வயதுடைய குற்றவாளி சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததை அடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.